Hello students, in this video we are going to see our Tiruvallur University syllabus BLE 10 Foundation English for all the first years, and we are going to see the first unit, second prose, Tree Speaks. It was written by C. Rajagopalachari, and first I would like to give the Tamil introduction about this prose work. இங்கிலீஷில் வந்து வேர்ட்ஸ்வர்த் அப்படிங்கிற லிட்ரரி ரைட்டர் இயற்கையை வந்து ஒரு உயிரற்ற பிண்டம் அல்ல, அதற்கு ஆன்மாவும் உணர்ச்சிகளும் உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. ராஜகோபாலாச்சாரி எழுதின இந்த மரம் பேசுகிறது, ட்ரீ ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ரோஸ் ஒர்க், மரம் பேசுகிறது அப்படிங்கிற இந்த ப்ரோஸ் ஒர்க் கதையின் ஆசிரியரும் ரே ஜான்சன் என்ற ஒரு டாக்டர், அவரும் வேர்ட்ஸ்வர்த் கூறிய கருத்துக்களை அக்செப்ட் பண்ணுறாங்க. அதாவது வேர்ட்ஸ்வர்த் வந்து இயற்கை வந்து ஒரு உயிரற்ற பிண்டம் கிடையாது, அதற்கும் ஆன்மாவிற்கும் உணர்ச்சி உண்டுன்னு சொன்னதை சி ராஜகோபாலாச்சாரியும் ஆர் ஜான்சன் அப்படிங்கிறவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரே ஜான்சன் வந்து இந்த மரத்தின் மீது கொண்ட ஒரு பற்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, ரே ஜான்சன் அப்படிங்கிறவர் ஒரு டாக்டர். அவர் வந்து ஜான்சன் பாதையில் ஒரு ஓரத்தில் மரங்களை பாசமாக வருடி கொண்டிருப்பார். டெய்லி அவர் வாக்கிங் போவார். வாக்கிங் போகும்போது ரோட் சைட் இருக்கிற ட்ரீஸ் எல்லாத்தையும் அப்படி கையில் தடவிக்கிட்டே வாக்கிங் போவார். அந்த மரத்தோட அப்படி உறவாக பேசிக்கிட்டும் அவர் போவார். அவருக்கு பிடிச்சமான ஒரு பெரிய ஒரு மரம் ரோட்டில் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது பார்க்குறாரு. அரசாங்க கட்டடத்தின பக்கத்தில் வளர்ந்துருந்துச்சு. அதை வேர்கள் கட்டடத்தை தாக்கும் அப்படிங்கிற அபாயத்தினால அந்த மரத்தை வெட்டிட்டு இருந்தாங்க. அதையே அவர் பார்க்குறாரு. ஜான்சனின் வாதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த மரம் அந்த இடத்தில் 40 ஆண்டுகளாக வளர்ந்துட்டு இருக்கு. அந்த மரம் அந்த இடத்துல 40 வருஷமா இருக்கும்போது கட்டடமோ அங்கு போன வருஷம்தான் உருவாக்கினாங்க. 40 வருஷமா அந்த மரம் அந்த இடத்துல இருக்கு. பட் அந்த பில்டிங் ஆரம்பிச்சது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான். கட்டடம் அங்கே கட்டப்பட்டது தவறு, ஏற்கனவே அந்த அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனால் இன்னைக்கு வந்து பில்டிங்க்கு இடைஞ்சலா இருக்கிற மரங்களெல்லாம் வெட்டிட்டு பில்டிங் கட்டுறோம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு பாருங்க, இது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அதாவது 40 வருஷமா மரம் அங்க இருக்கு, போன வருஷம் தான் எழுப்பினாங்க கட்டடம், அதுக்கு பதிலாக மரத்தை வச்சுட்டு கட்டடத்தை வேற இடத்துல கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராரு. பட் இது வந்து சாத்தியம் இல்லையா? ஸோ எனவே கட்டடம் தான் இடிக்கப்படும், அதனால மரத்தை வெட்டக்கூடாது, கட்டடத்தை தான் இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. பட் இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அக்கார்டிங் டு லெசன் அவர் இந்த மாதிரி அவர் சொல்றாரு. இந்த அது தவிர வயது முதிர்ந்த மரம் அல்ல என்று ஜான்சன் இதில் சொல்றாரு. ஜான்சன் வந்து கட்டடத்தை தான் இடிக்கணும், மரத்தை தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது மரத்தை பத்தி விவரிச்சு சொல்றாரு. மரம் மிகவும் உயரமாகவும் அழகாகவும் இருந்தது. அது 40 வருடங்களுக்கு மேலாக இருக்கின்றது. அதில் ஏராளமான கிளைகள் இருந்தன. ஒரு பெரிய புதத்தை போன்று இருந்தது. ஒரு பெரிய நகரத்தை போன்று இருந்தது. மக்கள் சந்தனத்தையும் குங்குமத்தையும் அதன் மேல் பூசுவார்கள். அதனால் மிகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்துச்சு. அந்த மரத்தை வந்து மக்கள் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதனால அது எவ்வளோ அழகா இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. ஆசிரியருக்கு இதனால என்ன தோணுது அப்படின்னு சொன்னாக்க, இந்த அட்டூழியத்தை பற்றி வெட்டப்பட்ட மரம் ஆசிரியரின் கனவில் தோன்றுச்சான். அதாவது இந்த வெட்டின மரம், இவர் இந்த மாதிரி கவலைப்படுறாரு. இவர் வந்து ட்ரீ மேல ரொம்ப லவ் இருக்கிறவர், அதனால அவர் இந்த மாதிரிலாம் பேசுறாரு. ஸோ இதை வெட்டினதுக்கு அப்புறம் அவர் கனவுல மரம் வந்து பேசிச்சான். அதுதான் உங்களுடைய லெசன், ட்ரீ ஸ்பீக்ஸ். ஓகே, என்னன்னு பேசிச்சு? மரத்தின் ஆவி வந்து என்னன்னு கூறிச்சான். மரம் வெட்டப்பட்ட அநீதியை பற்றி ஆசிரியர் மெட்ராஸ் மெயில் என்ற பத்திரிகையில் விபரமாக எழுதுகிறார். அவர் விடுதலை வீரர் லாலா லஜ்பதி ராய் நாடு கடத்தப்பட்டதை பற்றி எழுதியிருக்க வேண்டும். ஒரு மரம் வெட்டப்பட்டது பற்றி அற்ப நிகழ்ச்சி, அதை பற்றி என்ன தேவையில்லை என்று சக ஊழியர்கள் கூறுவதை ஆசிரியர் ஏற்கவில்லை. ஸோ இதுதான் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ மரம் வந்து கவலைப்பட்டுச்சாமா, என்னை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பேப்பர்ஸ்லாம் இதை பற்றி அவர் எழுதியிருக்காரு. அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, அப்போ சுதந்திரம் நடந்துட்டு இருந்த டைமா இருந்திருக்குது, அதை பற்றி எழுதாம இவர் அனாசிமா இதெல்லாம் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. So let us pass on to the work. First let us see about the author.
Chakravarti Rajagopalachari, called Rajaji or CR, was born on 10th December 1878 in Salem. He studied law and became a leader lawyer in Salem. He was he was also an Indian independence activist, politician and writer. He served as the last Indian Governor General of Free India. He was the first recipient of India's highest civilian award in the Bharat Ratna. He got the Bharat Ratna award. Rajaji was an accomplished writer both in his mother tongue Tamil and English. So he is a Tamilian. Okay. To him goes to credit of having interpreted the ancient Indian epics in very simple Tamil. He also wrote several short stories reflecting the changing scenes of social reformations. He died on 25th December 1972 at the ripe old age of 94. At the age of 94, he died. Let us see about the lesson. In this lesson, Rajaji's love for nature is very beautifully explained, brought out. Okay, by narrating the story of an English medical officer, Rajaji condemns the act of felling the trees unnecessarily. The English medical officer's love for trees reflects the fact that there are many good souls in this world who love and live for the objects of nature. Rajaji's presentation of an article in the newspaper shows that to him the fight for independence is as important as the fight against deforestation. Okay, deforestation. காடுகளை அழித்தலை பற்றி இப்போ ஒன்றும் முக்கியம் கிடையாது. பிகாஸ் he was lived in the period of freedom movement. சுதந்திர போராட்டத்தின் போது அவர் இதை எழுதினார். So that is very important. Why he is talking about this deforestation and all. So that is the discussion of the public about this in the name of urbanization. Rajaji's language is simple and natural with an essay flow of words. Now let us see some the gist of this prose. Colonel Roy Johnson was a district medical officer in Salem. He was in the habit of talking to the trees on the roadside during his evening walks. One of his tree friends was felled one evening. It was lying on the ground like a wounded giant. Johnson called the tree his tall, beautiful girl. Mrs. Johnson told the author that her husband was profoundly affected by the loss of the tree. The tree had been cut because its roots grew close to the new district board office building. Johnson said that the tree had been growing there for more than 40 years, whereas the building was constructed there only last year. By virtue of its seniority, it had every right to grow there. Only the building was an upstart. The author shared the colonel's view. The colonel should not suppress his view. The author sat on one of the branches of the felled tree. It was a giant of a pipal tree.
The author said that every branch of the tree had a separate life, and the tree was an uprooted family. Next, he thought that every flower had its own soul, and the whole tree was a great city. Suddenly he heard the tree singing a melancholy tune of the flute. That night the author had a strange dream. The tree told him to make a case for it. Being a lawyer, he was the fittest person to do this job. The tree is asking to him in his dream, put a case against for the cutting of mine. என்ன கட் பண்ணதுக்கு நீ கேஸ் போடு அப்படின்னு சொல்லிட்டு the tree asking the author in his dream. The author said that the judge would not take up the case. The tree retorted that there was a judge above all of us who would listen to all cases and would punish the unjust. The case of the tree was referred to God. The tree narrated its past glory when it was just a sapling. The son of Subayar, who was the Hazar Shiristar, fell ill. Subayar's pious wife prayed to the tree to cure her son. When the son was cured, Subayar was very happy. He gave a feast to the local people who sat around the tree and ate merrily. There was a glorious occasion. The author was moved. He wrote a letter to the Madras Mail protesting against the cutting of the tree. The members of the bar launched at the author. What? They said that there was more important things such as the deportation of Lala Lajpati Roy to worry about. So many matters to be discussed, but he is worrying for the cutting of the tree. That is the matter here. The author took part in all the political agitations of the time. At the same time, he continued to feel the loss of the pipal tree, and he did not regret having written about in the newspapers. So this is the gist of this brief explanation of the prose. Let us see the prose in a nutshell. First, let us see the introduction of this prose. I divided it into certain parts. First, let us see the introduction. While seeing the introduction, Wordsworth held that trees are not inanimate but feel as actually as human beings do. In this prose, tree speaks. Both the district medical officer Ray Johnson and the narrator are presented as Wordsworthians because they are accepting the words of the nature poet Wordsworth. That's why they are said to be the Wordsworthians. Next, we can see the character of Ray Johnson. Ray Johnson is a medical officer belonging to the Indian Medical Service. He and the narrator become close friends in Salem. Johnson regards trees as his friends. During his evening walks, he fondles the trees on the roadside. He bends and whispers kind words to them as a mother would to her beloved children. Yes, this is it. So he bends down and whispering towards the tree like a mother to her children. One day a big
pipal tree that had grown near the district office building was cut down. The reason given is that, what is the reason for the cut of Ray Johnson? Ray Johnson is a medical officer belonging to the Indian Medical Service, and he and the narrator become close friends in Salem. Johnson regards trees as his friends. During his evening walks, he fondles the trees on the roadside. He bends and whispers kind words to them as a mother would her beloved children. That is his character. So he bends down towards the tree and speaking very loud with love to the trees, like the mother speaks with her children. One day a big pipal tree that had grown near the district office building was cut down. The reason given is that if it is allowed to grow, its root would damage the building. So Johnson's argument is that the tree was 40 years old. The building was constructed near the tree only in the previous years. The building is an upstart. Instead of felling the senior most tree, only the building should have been demolished. Nobody cared to grasp the logic behind Johnson's argument. The destruction of the tree, which Johnson regarded as his tall, beautiful daughter, plunged him into unconsolable grief. Next, we can see the description of the tree by the author. The author described the tree was a tall and beautiful one. It was 40 years old. It was with numerous branches. It was like a big giant. It resembled a big city. People put the sandal paste and kumkum on its broad trunk. With them, the tree was very beautiful and attractive. The character of the narrator the narrator sits on a branch of the felled tree. He is worrying by sitting on its branch. Being a Hindu, he instinctively feels that trees have feelings. Yes, the trees have feelings. Here he represents Wordsworth's words. Every branch of the felled tree and every flower in a branch appears to the narrator to have its own soul. The whole tree is to him a great city. He hears the soft tune of a flute. He concludes that the tree is singing him a sad song. That night, he dreams of the felled tree speaking to him of its glorious past. Once upon a time, Subbayar prayed to the tree to cure his son of his chronic fever. When the son was cured, the grateful Subbayar gave a feast to the poor people who sat around the tree and ate, making a lot of noise. Those were great days, says the tree. The tree appeals to the narrator to write to the press and also to file a suit against the cutters of the tree. The tree asking to the narrator in his dream. The narrator says hesitantly that the judge may not favor such a case. The tree assures him that God, who is the greatest judge, will render justice. This is the tree speaks in the dream of our
author. Rajaji writing to the press about this issue. Emboldened by the tree, the narrator writes to the press. He does not mind his friends' criticism that there are far more serious problems such as deportation of Lala Lajpati Roy and home rule to worry about, but the narrator does not regret writing about the pipal tree, so great in his love for trees. So this expresses his love towards the trees, because the tree is worrying about its cutting in the dream of our narrator. So he obeys the words of the tree by writing its matter in the press, to the press. Yes, this is the prose work Tree Speaks by R. Rajagopalachari. Yes, thank you. Thank you.